Hello students, welcome to 1+1 channel. In the problem பார்த்தீங்கன்னா classify the following polynomials based on their degree ன்னு சொல்லிருக்காங்க. அதாவது classify அப்படினா இதோட types எழுதணும். polynomials question கொடுத்திருக்காங்க. degree பேஸ் பண்ணி இது என்ன type ன்னு சொல்லணும். போன சம்ல பார்த்தோம் இல்லையா number of terms பேஸ் பண்ணி என்ன type ன்னு சொல்லணும். இப்போ degree பேஸ் பண்ணி நமக்கு types இருக்கு. First என்னன்னா constant polynomialனா degree 0 அதாவது வேரியபிளே இல்லை வெறும் நம்பர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்போனா என்ன அர்த்தம்னா டிகிரி வந்து 0ன்னு அர்த்தம் அப்போ அதுக்கு பேர் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் ஓகே அடுத்து வந்து லீனியர் பாலினாமியல் இருக்குது லீனியர் பாலினாமியல்னா பாலினாமியல் ஆஃப் டிகிரி இஸ் 1 அந்த பாலினாமியலோட டிகிரி 1ஆக இருந்துச்சுன்னா அது லீனியர் பாலினாமியல் டிகிரி 2ஆக இருந்துச்சுன்னா குவாட்ராட்டிக் பாலினாமியல் டிகிரி 3ஆக இருந்துச்சுன்னா கியூபிக் பாலினாமியல் எல்லாமே இங்கே இருக்குது உங்களுக்கு சரிங்களா சரி இப்போ டிகிரி தான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா அதை ஃபஸ்ட்டு டிகிரி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அது டிகிரி 1ஆ 2ஆ 3ஆன்னு சொல்ல முடியும் ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 4z + 7 ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வேரியபிளுக்கு பவரில் இருக்கிறது தான் டிகிரி ஓகே ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 4z + 7ன்னு இருக்குது கொஷின் ஸோ ஃபஸ்ட்டு இதோட டிகிரி கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து இது என்ன பாலினாமியல்னு சொல்ல முடியும் ஸோ இந்த டேர்மோட டிகிரி இந்த எக்ஸ்பிரஷனோட டிகிரி கண்டுபிடிக்கணும் ஓகே டிகிரினா ஹையஸ்ட் பவர் சாரி இங்கே 7 இருக்குது 7 டிகிரினா ஹையஸ்ட் பவர்னு அர்த்தம் ஓகே அப்போ இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் நம்ம போட்டோம் இல்லையா முன்னாடி எக்ஸாம்பிள் அந்த மாதிரி இப்போ இந்த டேர்மோட டிகிரி என்னது இங்கே இருக்குது வேரியபிள் பவரில் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த பாலினாமியலோட டிகிரி வந்து 1ன்னு எழுதுறேன் ஏன்னா இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம்லையே இதுக்கு வந்து டிகிரி கிடையாது டிகிரி வந்து 0ன்னு அர்த்தம் அப்போ ஃபஸ்ட்டு டேர்மோட டிகிரி 1 நெக்ஸ்ட் டேர்மோட டிகிரி 0 டிகிரிங்கிறது ஹையஸ்ட் பவர் தான் இந்த பாலினாமியலோட டிகிரியாக வரும் ஸோ இதோட டிகிரி 1ங்கிறதுனால இதோட டைப் என்னன்னா லீனியர் பாலினாமியல் புரியுதுங்களா அடுத்து போட ஈஸியாக இருக்கும் அடுத்து பாருங்கள் z³ - z² + 3 இப்போ ஃபஸ்ட்டு டிகிரி கண்டுபிடிக்கணும் அப்போ தான் என்ன டிகிரின்னு தெரிய முடியும் ஸோ இந்த டேர்மோட டிகிரி இந்த டேர்மோட டிகிரி இந்த டேர்மோட டிகிரி கண்டுபிடிக்கணும் வேரியபிளுக்கு பவரில் இருக்கிறது தான் டிகிரி இதோட டிகிரி 3 இந்த டேர்மோட டிகிரி 2 இது வந்து கான்ஸ்டன்ட் அப்போ இங்கே வந்து டிகிரி வந்து 0ன்னு அர்த்தம் இங்கே வேரியபிளே இல்லைன்னா அது கான்ஸ்டன்ட்னு அர்த்தம் கான்ஸ்டன்ட்டோட டிகிரி வந்து 0 இப்போ இதில் ஹையஸ்ட் பவர் எதுவோ அதுதான் இதோட டிகிரி இந்த டிகிரி ஆஃப் த பாலினாமியல் ஸோ நம்ம என்ன எழுதிடலாம் டிகிரி இஸ் 3 ஸோ டிகிரி 3ஆக இருந்தால் அதோட பேர் என்னன்னா கியூபிக் பாலினாமியல் புரியுதுங்களா அதோட பேர் என்னன்னா கியூபிக் பாலினாமியல் ஓகே ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா √7 இருக்குது ஸோ இப்போ இதோட டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேரியபிளே இல்லை ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் வேரியபிளே இல்லைன்னா அந்த டேர்மோட டிகிரி வந்து 0 கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம் இப்போ டிகிரி 0னா இட் இஸ் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் அதோட பேரே என்னது கான்ஸ்டன்ட் பாலினாமியல் கான்ஸ்டன்ட் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் வந்து y² - √8 இப்போ இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா 2 டேர்முக்கும் நம்ம டிகிரி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இந்த டேர்மோட டிகிரி 2 இந்த டேர்மோட டிகிரி பாருங்கள் வேரியபிளே இல்லை கான்ஸ்டன்ட் இப்போ கான்ஸ்டன்ட்டோட டிகிரி வந்து 0 ஸோ இதில் ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா 2 அப்போ இந்த எக்ஸ்பிரஷனோட டிகிரி வந்து என்னது 2 ஸோ டிகிரி 2ன்னு இருக்கிறதுனால இட் இஸ் குவாட்ராட்டிக் பாலினாமியல் இது வந்து என்னது குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஈஸி தான் இந்த சம்மு ஓகே அதாவது பேஸ்ட் ஆன் டிகிரி அப்படின்னு கொஸ்டினில் தெளிவாக கொடுத்துருக்காங்க கொஸ்டினை படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற ஆன்சர் தான் எழுதணும் சரிங்களா முன்னாடி பார்த்தது நம்ம பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பேஸ் பண்ணி டைப்ஸ் எழுதணும் இப்போ வந்து டிகிரி பேஸ் பண்ணி டைப்ஸ் அவ்வளோதான் ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்